அதுவே பெரிய புண்ணியங்கய்யா. தயவுசெய்து இந்த மாதிரி அடுத்த வருஷம் வரும்போதெல்லாம் தயவுசெய்து யாரும் மலையில் குப்பை போடாதீங்க. மலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஐயாவோட அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓம் சிவாய நம. ஓம் நம சிவாய். நான் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன், காந்திபுரத்துலேருந்து தான் வரேன். எனக்கு பக்கம் அண்ணன் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வராங்க. இது கூட கம்பெனியை லீவ் போட்டுட்டு இந்த உழவார பணிக்காக வந்திருக்காங்க. இப்போ இந்த அண்ணன் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. சொல்லுண்ணா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இது என்னன்னு சொல்கிறதுனா, இது எனக்கு ஒரு வாய்ப்பா இல்லை இது எனக்கு ஒரு கொடுப்பனையான என்னன்றது இந்த இந்த மக்கள் நீங்கள் போட்ட இந்த கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக்கு அந்த இதெல்லாம் எனக்கு இது புண்ணியமா இல்லை எனக்கு ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு தான் நாங்கள் இந்த உழவார் பணி பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தெரியாத தவறுகளாக நீங்கள் வந்து போட்டு போகிறீங்க. அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு சேவையாக நாங்கள் வந்து செஞ்சுட்டு வரோம். அது வந்து இது வந்து நல்லது தான், சேவையாக செய்கிறது நல்லது. ஆனால் இதையே வந்து கண்டினியூஸாக செய்ய முடியாது. வாழ்நாள் முழுவதும் நம்ம இதையே வந்து ஒரு டைம் செய்யலாம், 2 டைம் செய்யலாம். தவறுகள் ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம். தவறுகளையே கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம தான் வந்து யோசிச்சுட்டு நம்ம இயற்கையை நம்ம தான் வந்து காப்பாற்றணும். அதேமாரி வெள்ளியங்கிரி மலைக்கு வரீங்க கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காடுறீங்க. தண்ணி வர இடத்துல கரெக்டாக இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பிட்றீங்க. இப்போ அந்த இயற்கையை ரசித்து சாப்பிட்ற நீங்கள் அந்த இயற்கையை நீங்கள் வந்து எதனா சேதப்படுத்தலாமா? இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க, மலைகள்லாம் இருக்குது, மேகம்லாம் சூறுது, பச்சை பசேல்னு இலைகள் அது எல்லாமே இருக்குது, குயில் கத்துது, எல்லாம் மயில் எல்லா பறவைகளும் இனங்களும் வருது. அப்படியேப்பட்ட நம்ம உட்காந்துக்கிற இந்த மலையிலையும் நம்ம வந்து